அரசியல் ரீதியாக தலைவர் வந்து ஒரு களத்தில் இருக்கும்போது ஒரு வியாபார ரீதியாக அவருக்கு அந்த புரிதல் இல்லைங்கிறதுனால அவர் ஏமாற்றப்பட்டுக்கிறார். அவரை வந்து துரோகம் செஞ்சுருக்கார். இது போகிற போக்கில் வந்து இது நான் தான் பண்ணேன், நான் தான் வளர்த்தேன், நீ இதுவும் வழக்கில் ஒன்றுமே செய்யலை. வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்காளோ நான் அதுக்கு நீங்கள் உண்டான கூலி நீ வாங்கிடணும். ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ளக்குழந்தை தாவேகான்னு சொன்னாங்க. இப்போ வந்து எப்படி எந்த அடிப்படையில் வந்து அங்கே வந்து கூட்டணிக்கு வர்றாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுறாங்க, இப்படியான இதுக்கு முழு முதல் காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவங்களுக்கு நேரடியா வந்து 25 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு தர்றாங்கன்னா நேரடியா போய் இபிஎஸ்கே மாலை போட்டு வாங்க நம்ம 2 பேரும் கூட்டணி அவங்களுக்கு மதச்சார்பற்ற முகமூடி தேவைப்படுது, அதனால உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. பயன்படுத்துறது இல்லை, அவர் வந்து இந்த மதச்சார்பற்றதில் நான் இருக்கேங்கிறத அவர் தன்னை நிலைநிறுத்துறாரு. தேவைப்படுது. நான் சொல்லுவேன் யார் எப்படி வேலை செஞ்சாங்க, யார் என்ன செஞ்சாங்க. ஏன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் ஓட்டு எண்ணிக்கையும் போது ஸ்டாலின் தோக்குறார் அப்படின்னா சிரிச்சிட்டு இருக்கான் தான். சிதம்பரம் எலெக்ஷன் 4-5 எலெக்ஷன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2009 வரைக்கும் நானே அதை அனுபவிச்சிருக்கேன். என்ன ஏற்றுவாங்க விசிக்கு வேணாம், அதை துண்டு போட்டு யார் வேணா சொல்லுங்கள், நம்ம வந்து ஓட்டு வேணுமா இல்லை நீங்கள் ஊருக்குள்ளே வரணுமா, சரியான தகவல் கொடுக்காம என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருட்டடிப்பு செஞ்சு எல்லாம் அந்த குடும்பமே செஞ்சு தான் அவர் காலி பண்ணியிருக்காங்க. அது அவருக்கே தெரியல. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் செயலாளர் திரு ஆர்.ஆ. அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்றுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதன் மிக முக்கியமான ஊடகம் வெளிச்சம் தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஊடகமாக என்னெல்லாம் இருந்ததுன்னா 90கள் காலகட்டங்களில் தலைவரோட முழக்கங்கள் வந்து சுவரொட்டியாகவும் பேருந்துகளில் பார்த்துருக்கோம், சுவர்களில் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் கேட்கும்போது அவர் சொல்லுவார், எங்ககிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லை. அவங்க வந்து ஒரு மாநாடு போட்டால் கூட பல லட்சம் பேர் திரள்வாங்க, ஒரு சின்ன பொதுக்கூட்டம் போட்டால் கூட ஆயிரக்கணக்கான பேர் திரள்வாங்க. ஆனால் அது வந்து ஊடக வெளிச்சம் பெறாமையே போயிட்டே இருக்கும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் வெளிச்சம் ஊடகம், வெளிச்சம் தொலைக்காட்சின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு தொலைத்தொடர்பு சாதனமாக வந்து விசிகாவுக்கு இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்து உங்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய பனையூர் பாபு அவர்கள் அந்த தொலைக்காட்சி மீதான தனது உரிமையத்தை வந்து சொல்கிறார். அவர் அந்த தொலைக்காட்சி இப்போ யாருக்கு சொந்தம் அப்படின்றது மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் வந்துட்டு இருக்கு. நேற்று கூட அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அதை பற்றியான விளக்கம் கொடுக்குறாரு. அதில் ஒரு கணிசமான சதவீதம் வந்து அவருக்கு உரிமை இருக்குது, இந்த தொலைக்காட்சியை நான் கட்டமைச்சதில் எனக்கு பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன நடக்குது? பொதுவாக இந்த விவாதம் எதை குறிக்குது அப்படின்னாக்கா, நான் இந்த கட்சியில் 20 வருஷமாக நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கட்சியே எனக்கு சொந்தம்னு நான் உரிமை கொண்டாடு போல் இருக்கின்றது. இது வந்து மிகவும் ஒரு குதர்க்கமான வாதம். இது தலைவர் அவர்கள் அவருடைய இரத்தத்தை சிந்தி, வேர்வை சிந்தி, ஒவ்வொரு தொண்டனுடைய வேர்வையாலும் உழைப்பாலும் இரத்தத்தாலும் உருவாக்கப்பட்டது தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, வெளிச்சம் தொலைக்காட்சி. வெளிச்சம் தொலைக்காட்சியோட உரிமையாளர் தலைவர். அவரே நின்று இதை நடத்த முடியாது. இன்றைக்கி வந்து கட்சியுடைய கட்டமைப்பு, அவர் தலைவராக இருந்தாலும் பொதுச் செயலாளர் இருக்கார்கள், பொருளாளர், தலைமைநிலை செயலாளர்கள், ஒவ்வொரு அணிக்கும் ஒரு செயலாளர் சொல்லி போட்டு இந்த கட்சியை வந்து ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு களத்தை கொடுத்து அதில் நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறது தான் ஒரு கட்சியுடைய கட்டமைப்பு. அப்போ தலைவராக இருக்கக்கூடிய அவரே வந்து எல்லா காலத்திலும் நின்று பணியாற்ற முடியாது, எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதன் அடிப்படையில் தான் இந்த வெளிச்சம் தொலைக்காட்சியை அப்பொழுது அவர் வந்து பாபு வந்து கேபிள் டிவி வந்து அவருடைய பணியூர் ஏரியாவில் இந்த கேபிள் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தார். சரி, அவர் வந்து இந்த ஊடகத்துறையில் முதன்மை செயலராக வந்து கொடுத்த அவருக்கு, சரி அவரும் கொஞ்சம் அந்த தொலைக்காட்சி சம்மந்தமாக ஒரு புரிதல் இருக்கிறதுனால, ஒரு ஃபீல்டில் ஒரு அனுபவம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், சேர்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரு. உரிமை தலைவர் பேரில் இருக்குது, நடத்துவதற்கான உரிமை வந்து அவர் கொடுத்ததுனாக்கா அவர் எந்த வகையில் இதை உரிமை கொண்டாடுறார் அப்படிங்கிறதே தெரியல.
ஏன்னா இந்த நேற்று வரைக்கும் இந்த கட்சியுடைய இந்த தொலைக்காட்சியுடைய இந்த டிரான்ஸ்பாண்டிங்குடைய ஃபீஸும் தலைவர் தான் கட்டுறாரு, கட்சியில் தான் போகுது. நிர்வாகக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய அனைவருடைய சம்பளமும் கட்சி தான் கொடுக்குது, எல்லாமே கட்சி தான் கொடுக்குது. அங்கே வாங்கி உருவாக்கும்போது வாங்கப்பட்ட இந்த கருவிகளுக்கு கட்சி தான் காசு கொடுத்தது. ஆனால் இவர் எந்த இடத்துல நான் தான் வளர்த்தேங்கிறதுனா அவர் வந்து பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்றபடி பார்த்தீங்கன்னா அதோட முழு கட்டமைப்பு இடம் உட்பட முழு கட்டமைப்பு, அங்க இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம், நிர்வாக செலவுகள், நீங்க சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்பிளான்டிங்கான சார்ஜஸ் எல்லாமே கட்சி தான் கொடுக்குது. ஆனா அவர் சொல்லக்கூடிய வாதம் என்ன சொல்றாரு, அவர் எங்க வந்து துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, அவர் வந்து விடுதலை சிறுத்தை அந்த மருதம் தொலைக்காட்சியுடைய தொலைக்காட்சியுடைய பேரில் அந்த பிரைவேட் லிமிடெட் உடைய நெட்வொர்க், மருதம் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் பேரில் தான் வெளிச்சமுடைய பவர் இருந்தது. இப்போ முதலாக அந்த வெளிச்சமுடைய டிரான்ஸ்பாண்டிங் வந்து டெல்லியில் ஒரு கம்பெனி மூலியமாக வச்சு இந்த டெல்லி டிரான்ஸ்பாண்ட் பண்ணும்போது அதிலே இவர் ஒரு தொகையை வந்து கமிஷனாகவே இவர் எடுத்துட்டார், தலைவருக்கே தெரியாமல். அங்கே 6,000 ரூபா, இங்கே 12,000 சொல்லி எடுத்துகிட்டு இருந்தார். அப்போது ஒரு 4-5 மாதம் கழிஞ்சு என்ன செஞ்சாருனாக்கா, இதுமாரி பிஜேபி வந்து நம்ம இதை தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு இவராக ஒரு கற்பனையான ஒரு கதையை உருவாக்கி நம்ம இதை வந்து முடக்கிறாங்க, நம்ம வந்து சனாதனத்தை பற்றி தீவிரமாக பேசுகிறதுனால நமக்கு அந்த ஒரு இடைஞ்சல் இருக்குது, அதனால் நான் வேறு டிரான்ஸ்பாண்டிங் கம்பெனி மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு இவர் உண்மையிலேயே கட்சிக்கு வந்து விசுவாசமாக இருந்து தலைவருக்கு விசுவாசமாக இருந்தார் அப்படின்னாக்கா, தலைவருடைய கம்பெனி, இப்போ தலைவரை டைரக்டராக வச்சு ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியில் அவர் வந்து வேறு ஒரு லைசன்ஸ் வந்து வேறு டிரான்ஸ்பாண்டிங் பண்ணார். இவர் பையன் பேரில் உருவாக்கி வச்சு அந்த பையன் பேர் உருவாக்கின கம்பெனி மூலயமா டிரான்ஸ்பாண்டிங் பவர் அந்த உரிமையை கொடுத்து அதுக்கு அந்த 12 லட்சங்கிற இடத்துல 10 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி அதுலேயும் ஒரு 6 லட்சம் 4 லட்சம் கமிஷன் எடுத்து, இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக தலைவர் வந்து ஒரு களத்தில் இருக்கும்போது ஒரு வியாபார ரீதியாக அவருக்கு அந்த புரிதல் இல்லைங்கிறதுனால அவர் ஏமாற்றப்பட்டுக்கிறார். அவரை வந்து துரோகம் செஞ்சிருக்காரு. இல்லை, அவர் நீங்கள் பெரிய வார்த்தை துரோகம்னு சொல்கிறீங்க. அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூத்த நிர்வாகிகளுக்கே இதை பற்றி எதுவும் தெரியாது, இது வந்து தனி அறையில் வந்து எழுச்சி தமிழரும் நானும் உட்கார்ந்து பேசி இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை எப்படி நடத்தணுன்றத பேரில் நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம், அது மூத்த நிர்வாகிகளுக்கே தெரியாது. பொருளாளர் வந்து திரு எஸ் பாலாஜி அவர்களோட குற்றச்சாட்டு அவருக்கே தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து தெரியாதுங்கிறது வந்து பாலாஜிக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பாலாஜிக்கு தெரியாமலாம் இல்லை என்ன உள்ள என்ன நடக்குதுங்கிறது. ஆனால் எனக்கு தெரியும். பாலாஜியாவது வந்து அப்போ தலைவரை டெய்லி தலைவரை சந்திக்கிறேன், தலைவருடைய வேளச்சேரி அலுவலகத்துக்கு பின்னாடியே வீடு வச்சுருக்கு, நான் டெய்லி தலைவரை சந்திக்கிறவன், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து பேசிக்கொள்ளும். தலைவர் வந்து இது வெளில சொல்ல தான், ஆனால் தலைவர் வந்து உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது யார்ட்டையும் சொல்லவும் மாட்டார். ஒரு நம்பகத்தன்மையோட அவர் வந்து வச்சிருந்தார் தான். இல்லை, இது முழுக்க நிர்வாக சிக்கல்கள் தானே. இப்போ வந்து ஒரு நிர்வாகம் நடத்தும் போது நிர்வாக சிக்கல்கள் இருக்கும். நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் 10 லட்சமா 12 லட்சமா, இல்லை நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கறதுல வந்து எவ்வளோ வருமானம், லாஸ், ப்ராஃபிட், இதெல்லாம் வந்து நிர்வாக சிக்கல் தானே. இப்போ அவர் கட்சியை விட்டு வெளியேறின ஒரே காரணத்துக்காக, கட்சியை விட்டு வெளியேறி அவர் திமுகவோட இணைஞ்ச ஒரே காரணத்துக்காக நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் பேசாததெல்லாம் இப்போ நீங்கள் பேசுறீங்கன்னா அது அவதூறு அதானத்தை எடுக்கப்படும். கண்டிப்பாக இது வந்து இவர் வந்து இது எப்போ கிளைம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, 10 வருஷமாக ஒரு 2 வருஷமாக அவர் வந்து டிரான்ஸ்பாண்டிங்குடைய பணமும் கொடுக்கல, அங்கே வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கு அந்த ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் காட்டினார்னாக்கா அவர் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. அனைத்தையுமே கட்சி சார்பாக வாங்கிக்கிட்டு அவர் பையன் பெயரில் வந்து ஒரு லைசன்ஸை வாங்கி டிரான்ஸ்பாண்டிங் உரிமை அவர் வச்சு அதுலேயும் ஒரு 4 லட்சம் கமிஷன் வச்சுக்கிட்டு பண்ணுறவருக்கு வந்து எந்த அருகதையும் கிடையாது இதை கிளைம் பண்ணுறதுக்கு. இது தலைவர் வந்து நம்புகிறார். நிறையா வந்து அவருக்கு வந்து வியாபார ரீதியாக அவருக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லைங்கிறதுனால, அவருக்கு வியாபார ரீதியான புரிதல் இல்லாட்டினாலும் அங்கே ஒரு நிர்வாக கமிட்டி இருக்கும்ல, அங்கே தான் அவர் வந்து நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது. இது வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது, எனக்கும் தலைவருக்கும் தெரியுங்கிறார் இல்லையா, அது இந்த சிக்கல் தான். தலைவர் வந்து இது யார்ட்டையும் வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டார். இந்த மாதம் நான் 3 லட்சம் கொடுத்தேன். அவர் தயாளன் கூட இருக்கார், அவர் வந்து ட்ரஸ்டுடைய செயலாளர், கட்சியுடைய ஒரு அறக்கட்டளையுடைய செயலாளர், அவர் வந்து கூட இருந்து பார்க்குறாரு, அவருக்கு தெரியும். இன் அண்ட் அவுட் எல்லாம் தயாளனுக்கு தெரியும். பட் என்னன்னாக்கா ஒரு சரி இன்றைக்கி கூட இருக்கார், எதுவும் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறையா விஷயங்கள் இன்னும் வந்து ஓப்பனாக பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பட் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் நான் பேச முடியாது. இன்னும் நிறையா இருக்குது.
தலைவருடைய அறிக்கை வந்த பிறகு அவர் வந்து தோலுரித்து காட்டப்படுவார். அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ நீங்க சட்ட ரீதியாக இவர் கட்சி விட்டு வெளியேறிட்டாரு, இப்போ நிர்வாகத்தை விட்டு முறைப்படி அவர் வெளியேறணும், இப்போ அவரும் அதில் உரிமை கோர்றாரு அப்படின்னும் போது ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்கிறது மாதிரி சட்ட இருக்குது. ரீதியாக எல்லா இதுவும் வந்து தலைவர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு முடிகிற கண்டிஷனில் இருக்குது. அப்போ தலைவர் வந்து இதை டிஸ்க்ளோஸ் பண்ண பிறகு தான் நான் வந்து எனக்கு தெரிந்தாலும் நான் சொல்கிறதுக்கு உண்டான இடத்துல இப்போ இல்லை. இருந்தாலும் என்ன ஓவராலாக என்ன அப்படின்னாக்கா, வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு நான் உழைச்சேன்னு அவர் சொல்கிறதே வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அவருக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது. அந்த வேலையை நான் கூட செஞ்சிருப்பேன். அப்போ சம்பளம் வந்து தலைவர் கொடுக்குறாரு, டிரான்ஸ்பண்டிங் காசு தலைவர் கொடுக்குறாரு, நஷ்டத்தை தலைவர் ஏற்றுக்கிறாருன்னா நீ உன் பங்களிப்பு என்ன அந்த இடத்துல? ஒன்று சம்பளம் நான் கொடுத்துருக்கேன், அவர் டிரான்ஸ்பண்டிங் அவர் கொடுத்துருக்காரு, இல்லை அந்த நஷ்டம் மாதம் 5 லட்சம் நஷ்டம் நம்ம நான் மாதம் 4 லட்சம் நீ அதில் லாபத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. பையன் பேரை லைசன்ஸ் வச்சுக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணி வச்சுக்கிட்டு துரோகம் பண்ணி தலைவருக்கு இது தலைவரே வந்து ரொம்ப எனக்கு வந்து எதனால் நான் வந்து வெளிச்சம் நிர்வாகத்தில் கொஞ்சம் இறங்கினேன் அப்படின்னாக்கா, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு நம்ம பொதுச் செயலாளர் சொல்லுவார், இந்த சிந்தனை செல்வன் அவர்கள், வெளிச்சம் தொலைக்காட்சி நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை எட்டிட்டோம், ஆனால் எப்பவுமே அந்த வந்து வெளிச்சம் வந்து இருட்டாகவே இருக்குது அப்படிம்பார். அவருடைய அர்த்தம் என்னன்னாக்கா, ஒரு சரியான ஒரு விளம்பரம் கிடையாது, சரியான ஒரு செய்திகள் கிடையாது. அது வந்து அந்த 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 ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பொதுச்செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அந்த வார்த்தை கூட உண்மைதான். ஏன்னா தேசம் காப்போம் மாநாடு திருச்சியில் மிகப்பெரிய பேரணி, அது வந்து பல லட்சக்கணக்கான, அது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அத்தனை லட்சம் தொண்டர்கள் கூடி மிகப்பெரிய மாநாடு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து நேரடி ஒளிபரப்பு ஆகும்னு சொல்லி நேரலை நான் பார்த்தேன் நான் இங்கே வெளிச்சம் டிவியில். அதில் வேற ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மற்ற பாடல்கள் தான் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான அவர் வந்து நிர்வாகத்தையும் சரியாக பார்க்கல. இந்த வெளிச்சம் தொலைக்காட்சியை வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சியும் வந்து அரசு விளம்பரமே ஏகப்பட்டது கிடைக்கும், அதுக்கு உண்டான எந்த வேலையும் பார்க்கல. அவருடைய கேபிள் டிவி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து அவர் பையன் பேரில் டிரான்ஸ்பண்டிங் உரிமை வச்சு அதில் மாதம் 4-5 லட்சம் லாபம் பார்க்குறதுக்கு தான் அவர் வந்து இருந்தாரே தவிர, மற்றபடி அவர் வந்து இந்த இன்னும் அவர் வந்து நான் எதில் பங்கு போட்டேன்னு சொல்கிறார் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கேட்டபடி அந்த மிஷினரிஸ் வாங்கினதில் வந்து செகண்டரி மிஷினரிஸ் வாங்கி கொடுத்துட்டு அந்த கேமராலாம் வாங்கி புதுசாக வாங்கின மாதிரி கணக்கு காட்டிட்டு தலைவர் ஒரு பங்கு நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதில் தான் அவர் வந்து கொஞ்சம் அது ஏற்கனவே வந்து நிர்வாகிகளுக்கே தெரியும். கொஞ்சம் ஓவராலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் தெரிஞ்சிடும்ல, புதுசாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வந்து போட்டேன், ஸ்டுடியோ செட் பண்ணேன், அது பண்ணேன், இத்தனை கோடி ஆச்சு, நான் இத்தனை கோடி போட்டேன், அதில் தான் அவர் கிளைம் பண்ணுறார். பட் அதே வந்து ஃப்ராடு. அதுலேயே வந்து அவர் வந்து அந்த கமிஷனை வந்து செகண்டரி மிஷினரிஸ் வாங்கி வச்சு எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி புதுசு வாங்கின மாதிரி வந்து பில்லை கொடுத்து நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்க, நான் இவ்வளோ போட்டேன், பாதி காசு என் காசு இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டினாருன்னா இவ்வளோ பெரிய ஒரு துரோகம். தலைவரை வந்து துரோகம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அது எங்கேயுமே நான் வந்து அவருக்கு மட்டுமான துரோகம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு உண்டான துரோகம். ஒரு தொலைக்காட்சியை வந்து உருவாக்கி நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்துறதுன்றது எளிய மக்களோட பெருங்கனவு. அது சாதாரண மனிதர்களால் பண்ண முடியாது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் பண்ண முடியும், மிகப்பெரிய பணம் பொருளாதார பின்புலம் உள்ளவங்க தான் பண்ண முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் லட்சக்கணக்கான எளிய பாட்டாளி வேலை பார்க்கக்கூடிய அன்றாட காட்சிகள் அவங்களோட கிடைக்கிற 5-10களை காதுகளில் இருந்த கையில் இருந்த தங்கங்களாக கொடுத்து தலைவரோட பொன்விழா இல்லையா, அதாவது 1 கிராம் வாங்குறதுக்கு 10 பேர் காசு போட்டிருக்கு. 1 கிராம் நகையை வாங்கி தலைவர் கையில் கொடுக்கணுன்ட்டு அந்த நாகலா, சிதம்பரம், அந்த கடலூர், விழுப்புரம், எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிளை செயலாளர், முகாம் செயலாளர்கள்லாம் அந்த 1 கிராம் வாங்குறதுக்கு அந்த 2000 ரூபா காசு. அப்போ 1 கிராம் அந்த 1 கிராம் வாங்குறதுக்கு உண்டான ஆளுக்கு 100 ரூபா போட்டு 10-12 பேர் போட்டு வாங்கின 1 கிராம்லாம் வந்து 10 பேர் வந்து அந்த 1 கிராம் கொடுப்பாங்க. அவ்வளோ எழுச்சியாக மக்கள் கண்டிப்பாக பங்களிப்பு சிந்தி உழைக்கிற டெய்லி அன்றாடம் உழைக்கிற காசு வந்து அதுங்க வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் இது போகிற போக்கில் வந்து இது நான் தான் பண்ணேன், நான் தான் வளர்த்தேன், நீ இதுவும் வளர்க்கல, ஒன்றுமே செய்யலை. இப்போ வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்க, அவ்வளோதான். அதுக்கு நீ உண்டான கூலி நீ வாங்கியிருக்க. இது வந்து நான் உரிமை கொண்டாடல, எந்த விதத்துலேயும் வந்து அது வந்து ஏற்புடையதும் அல்ல. இதுக்கு விரிவான ஒரு அறிக்கையை தலைவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து டெல்லியில் இருக்கார், வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. பனையூர் பாபு அவர்கள் தன்னுடைய பல ஆதரவாளர்களுடன் போய் திமுகவில் போய் இணைஞ்சுக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய செய்தியானது. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே அதில் பங்கெடுத்து அந்த மிகப்பெரிய வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது, இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து வந்து விசிகாவில் இன்னும் பல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து கிளம்பி போகிறாங்க.
திமுகவில் போய் சேர போகிறாங்க அப்படின்றது மாதிரியான அரசல் புரசலான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. உள்ள என்ன நடக்குது? இப்போ தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூறாவளி தாக்கம் ஏற்படுத்தினதில் விடுதலை சிறுத்தைகள் பலம் இழந்துருச்சா? என்ன நடக்குது இங்கே? இப்போ விடுதலை சிறுத்தைகள் பலம் இழந்தது அப்படிங்கிற வார்த்தையே தவறானது. இந்த சிறுத்தைகள் என்றைக்குமே வந்து பதவிக்கும் பவுசுக்கும் அந்த அதிகாரத்துக்கும்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது அல்ல. எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு வரும்போது வாக்கரிசி போட்டு கொண்டு வாருங்கள் தான் அழைச்சிருக்காரு தவிர வாரியம் கிடைக்க வாங்க, எம்எல்ஏ பதவி கிடைக்க வாங்கன்னு அழைக்கவும் இல்லை. அவரும் அதை விரும்புகிறதும் இல்லை. இப்போ இந்த இதில் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க புதுசாக வந்தவங்களுக்கு வந்து தலைவர் செய்த ஒரு சின்ன அது ஒரு தவறுன்னு சொல்லவும் முடியாது. அந்த நேரத்துக்கு உண்டான சில செயல் திட்டங்கள் அதை வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது தவறு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்து மிக எளிதாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க எம்எல்ஏங்கிற ஒரு அந்த பதவியும் 5 வருஷம் அனுபவித்து அதுக்குண்டான நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி வாய்ப்பு மறுக்கப்பட்டது உடனே ஒருத்தன் வந்து இன்னொரு கட்சிக்கு போகிறான் அப்படின்னா அவன் வந்து கொள்கைவாதி இல்லை. அவன் ஒரு வியாபாரி. அவன் வந்து இங்கே வந்தால் திரும்பி அங்கே வாய்ப்பு தரலன்னா அந்த கட்சியிலும் இன்னொரு கட்சிக்கு போவான். அங்கேருந்து வந்தவன் தான் அவன். அப்போது அவனுக்கு இந்த மற்ற உண்மையிலே கொள்கை பிடிப்போடு இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறது சிறுத்தைகளை தான் நீங்கள் பார்க்கணும் தவிர இன்றைக்கி ஒருத்தர் 2 பேர் வந்து மீடியா வெளிச்சத்தில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு வந்து நான் இது செஞ்சேன் கிடைக்கலன்ட்டு போகிறாரு. மற்றவங்க போகிறதா சொல்கிறாங்க. அது ஒன்றும் நிரந்தரமாக இல்லை. அவங்க சொல்லக்கூடிய காரணங்களில் வந்து சில காரணங்கள் வந்து தலைவர்கிட்ட வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லை. ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ளக்குழந்தை தாவேகான்னு சொன்னாங்க. இப்போ வந்து எப்படி எந்த அடிப்படையில் வந்து அங்கே வந்து கூட்டணிக்கு வர்றாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுறாங்க, இப்படியான இதுக்கு முழு முதல் காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ நடக்கக்கூடிய அரசியல் மாற்றத்துக்கும் காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோல்வி தான் இந்த அரசு மாற்றம். இப்போ இன்றைக்கி ஒருத்தர் வந்து நம்மளை எதிர்த்து ஒருத்தவங்க களங்காள்றான்னாக்கா அந்த களத்துக்கு பதில் சொல்லியிருக்கணும். 2 வருஷமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து வேறு எதையுமே எதிர்க்காமல் திராவிட முன்னேற்றம் மட்டுமே எதிர்த்து இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. அப்போ அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லாமல் இருந்தது தான் உங்களுடைய முதல் தவறு. அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து ஆட்சியை வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கீங்க. இதே போல் தான் 2011 இந்த திராவிட முன்னேற்றம் கலைஞர் இருக்கும்போது அந்த தவறு செஞ்சாங்க. 2011 நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கூட்டணியில் இருந்தோம். 10 சீட்டு கொடுத்தாங்க. 9 இங்கேயும் 10 சீட்டு கொடுத்தாங்க, பாண்டியும் சேர்த்து. அப்போ என்ன செஞ்சாங்கன்னாக்கா, அப்போ வந்து 2 லட்சம் கோடி ஊழல் அப்படின்ட்டு 2G ஊழலில் ராஜா மேலே போட்ட ஊழல் வந்து குற்றச்சாட்டை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து நூக்கன் கார்னர் அவங்க வந்து 2 லட்சம் கோடி ஊழல் அதுக்கு பதிலே சொல்லலை. இப்போ நீங்கள் எங்கே பதில் சொல்லணுமோ வாயை திறக்கணுமோ அங்கே திறக்கலை நீங்கள். அப்போ அந்த வாயை அன்றைக்கி திறந்துருந்தீங்கன்னாக்கா இது வந்து ஊழல் கிடையாது, இது வந்து வருமான இழப்பு, இதனால தான் நீங்கள்லாம் வந்து இன்கமிங் ஃப்ரீயாக பேசுகிறீங்கன்ட்டு இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போகலாம். அதனால் வந்து ஆட்சி வந்தாங்க. அதே போல் தான் இப்போ 2026 வந்து அந்த நிலைமை இப்போ எதுக்கு வந்ததுனாக்கா இதே தான். இவன் தீய சக்தின்னு வந்து என்றைக்கு நீங்கள் கரூரில் என்றைக்கு வந்து 41 பேர் இருக்கும்போது நீ நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னாக்கா நடவடிக்கை எடுக்காமல் மென்மையான போக்கை கடைப்பிடிச்சிங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் விஜய்ங்கிற பேரையே உச்சரிக்காமல் இந்த காலத்தில் சந்திச்சிங்க. இப்போ அவங்களால பாதிக்கப்பட்டது நாங்களும் தான். இப்போ அவங்க வந்து கவுண்டர் கொடுத்துக்கணும். ஒருத்தர் வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு, இப்போ நீங்கள் வந்து பனையர் பாபு குற்றச்சாட்டு சொல்கிறாருங்கிறீங்க, என்கிட்ட கேட்குறீங்க, நானும் விளக்கம் கொடுக்குறேன், தலைவரும் விளக்கம் கொடுக்க போகிறார். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு இயக்கத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த இயக்கத்தின் தலைவரோ கூட இருக்கும் கவுண்டர் குற்றச்சாட்டை வந்து நீ இல்லைன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு பொருட்டாகவே எடுக்கல, அலட்சியப்படுத்தினதும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கும் அதை பற்றி அதை வந்து கணக்கில் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் பண்ருட்டியில் போட்டிட்டேன். இப்போ எனக்கு வந்து விசில் வந்து ஓரளவுக்கு ஓட்டை பிரிக்கும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னாக்கா நாங்கள் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ விசில்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது வந்து அதனாலேயே வந்து அந்த இழப்பு தான் இந்த இழப்பு ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ நம்ம இந்த ஆட்சி மாற்றத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய இது என்னன்னாக்கா,
2011 முடிஞ்ச பிறகு 2016 எழுச்சி தமிழர் வச்ச கோரிக்கை வந்து ஃபஸ்ட்டு அவர் கொடுத்தது வந்து ஆட்சியில் அதிகாரம். அந்த அதிகாரம் வேணும், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற கோஷம் வச்சதுனால தான் 2016 கலைஞர் அவர்கள் எங்களை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னா. அப்போ இவங்க 1962 அவங்க சரித்திரம் இருக்குது. 62 காகித மில்லத் வந்து 22 எம்எல்ஏ முஸ்லீம் லீக் இருக்கும்போது நீங்கள் ஆதரவு கொடுங்க வெளியிலேருந்து அப்படிங்கும்போது காங்கிரஸோட இருந்தார். அது அப்போவே வந்து அவங்க வந்து மைனாரிட்டியாக இருக்கும்போதே வந்து ஆதரவு வாங்கி இப்போ 62 செல்லும், 1962 செல்லும், 2000 கூட செல்லும், 2010 16 கூட செல்லிருக்கலாம், 2006 கூட அப்படி தான் இருந்தாங்க. 96 சீட்டு திமுக, காங்கிரஸுடைய சீட்டு, மற்ற சீட்டை வச்சு தான் வந்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அப்போ. ஆனால் காலங்கள் எப்படி இருக்குன்னாக்கா தேசத்தில் வந்து கூட்டணி ஆட்சி. பிஜேபியை வந்து மெஜாரிட்டியாக வந்தாலும் தன் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து கூட்டணி ஆட்சியை தான் வச்சுக்கிறது. இப்போ அவங்க அப்போ அந்த ஐதரி காலத்தில் சொன்னது வந்து மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது அதே கோஷம் வந்து இன்னொரு 75 ஆண்டுக்கு பிறகும் நீடிக்குங்கிறது வந்து இவங்களுடைய தவறான கணக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காலங்கள் மாற மாற அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். இப்போ இந்த கட்சிகளுக்கு நான் வந்து மெஜாரிட்டியாக வந்தாலும் உங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் பங்கு தரேன்னு சொல்லுவதற்கு அவங்களுக்கு என்ன வந்து இல்லை, ஒருவேளை ஏன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கை இல்லாமல் ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைச்சு கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அம்மையா அவர் வந்து மைனாரிட்டி திமுக சொல்றாங்க. ஆக மொத்தம் இங்க இருபெரும் கட்சிகளான திமுகவோ அதிமுகவோ அவங்க அதிகமான இடங்கள்ல போட்டிட்டு அதிகமான இடங்கள்ல ஜெயிச்சா மட்டும்தான் ஒரு நிலையான ஆட்சியை தக்க வைக்க முடியும்ன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால மேபி அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அதிகார பகிர்வுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மேலும் இன்னைக்கு நீங்க கடந்த கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 4 எம்எல்ஏக்களோட அனைத்து கோரிக்கைகளையும் வந்து திமுக அரசு வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா வந்து சிந்தனை செல்வன் ஒரு பெரிய பட்டியலிட்டு இருக்கிறாரு. அதுல வந்து ஆதி திராவிடர்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்னலாம் வந்து இவங்க என்னென்னலாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ அத்தனை கோரிக்கைகளையும் வந்து திமுக அரசு வந்து அதை செயல்படுத்தி காட்டி இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கோரிக்கை என்னவோ, உங்களுடைய தேவை என்னவோ அதை நிறைவேற்ற இடத்துல நாங்கள் இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறதுனால ஒருவேளை அந்த அதிகார பகிர்வு அமைச்சரவை கொடுக்காம இருந்திருக்காங்களா செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதிகார பகிர்வு அப்படிங்கிறது, அதிகார பகிர்வுங்கிறது ஒரு கட்சியுடைய வளர்ச்சி. இன்னைக்கு ஒரு கட்சியோட தனித்தன்மை, அது அவங்களுக்கான உரிமை அது. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியால சென்ற முறை மெஜாரிட்டியா இருக்கும்போதும் அனைத்து கட்சியும் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அவங்களுக்கு? சரி, கூட இருந்தவங்களுக்கு பகிர்ந்தளிப்போங்கிறது தான் வந்து ஒரு பகிர்ந்தளித்து அந்த அதிகாரம் பரவலாக்குறது அப்படிங்கிறது தான். இப்போ அந்த பாயிண்ட் தான் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும், இப்போ கட்சிகள் மத்தியில் வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருந்தாலும் மக்கள்கிட்டையும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குது. ஏன் இவங்க வந்து இவங்க மன்னராட்சி மாதிரியே சொல்கிறாங்களா, அவங்க சொன்னது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி தான் வருது. மன்னராட்சி, இவருக்கு அப்புறம் இவர் பையன், அவர் பையனுக்கு அப்புறம் அவர் பையன் அப்படிங்கும்போது இது வந்து இப்போ ஒரு விஜய் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தான் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த ஆதரவு வந்து இப்போ நாங்கள் வந்து நாங்களாக போய் கொடுக்கல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து அவங்க எங்களை எதிர்பார்த்தாங்க. அப்போது எல்லாருக்கும் அவர் வந்து பிஜேபியை வந்து பேசலைங்கிறதுனால தான் வந்து தலைவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் பிஜேபி திமுக இன்னைக்கு வரைக்கும் பேசல. உங்களுக்கு கலைஞ்சிருச்சா? கலையில அப்படியே தான் இருக்குது. பட் இருந்தாலும் யார் வந்து தன்னை குற்றம் சுமத்தினார்களோ அப்போ ஒரு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரும்போது நீங்க அவர் தவிர்த்து இருக்கலாம்ல. இவர் என்ன வந்து குற்றம் சொன்னாரு, இல்ல அவங்களுக்கு சொன்னாரு, இவர் இல்லாம நம்ம வந்து எதிர்முகத்துல வந்து அதிமுகல வர்றாங்க வச்சு ஆட்சி அமைச்சிருக்கலாம்ல. அந்த வியூ நீங்க பார்க்கணும்ல. இல்ல உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் இவங்க வந்தா மட்டும்தான் மதச்சார்பற்ற ஒரு அடையாளம் தேவைப்படும். இவங்களுக்கு நேரடியா வந்து 25 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு தர்றாங்கன்னா நேரடியா போய் இபிஎஸ்கே மாலை போட்டு வாங்க நம்ம 2 பேரும் கூட்டணி ஆட்சி. அவங்களுக்கு மதச்சார்பற்ற முகமூடி தேவைப்படுது, அதனால உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. பயன்படுத்துறது இல்லை, அவர் வந்து இந்த மதச்சார்பற்றதில் நான் இருக்கேங்கிறத அவர் தன்னை நிலைநிறுத்துறாரு.
தேவைப்படுது. அது அவங்க தேவைப்படுறதுங்கிறதை விட அவருக்கு வந்து தேவை இல்லை. அப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து அந்த குறைந்தபட்ச அந்த 108ல இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கான போதுமான இதுக்கு வந்து உங்களுடைய இதை சப்போர்ட்டை வாங்கினதுக்கு பின்னாடி போய் பிரிச்சு எடுத்துட்டு தானே வந்தாங்க. இன்னைக்கு 4 பேர் வாய்ப்பு இருந்தது. நம்ம வந்து நாங்க வந்து கடைசி வரைக்கும் இழுத்து இருந்தது காரணம் என்ன அப்படின்னாக்கா, நீண்ட காலம் ஒரு அணியில் வந்து நம்ம வந்து பயணம் பண்ணிட்டோம். அடுத்த அணியை விட்டுட்டு இங்கே வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய யோசித்து சாதாரண ஒரு முடிவு எடுக்க முடியாதது. அப்போ இவங்களுடைய நல்லது இந்த அணியில் பயணம் பண்ணுறதுக்கும் அந்த அணியில் பயணம் பண்ணுறதுக்குள்ளான அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குல்ல, அதை பகுத்தாய்ந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா அதிகாரத்தில் பங்கு தர வாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய 2001 தலைவர் வச்ச கோஷம். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த இது செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இந்த இடத்துல வருது. அது இல்லாமல் அந்த செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும்போது மீண்டும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க. அவர் மேலே நம்ம வந்து வேறு குற்றச்சாட்டு வச்சுருந்தோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரம் வைக்கக்கூடிய ஒரு மேக்சிமம் சீட்டை வாங்கி வந்து குறைவுக்கு நம்மளை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து தலைவர் வந்து இன்றைக்கி வந்து சும்மா கண்ணை மூடிட்டு அந்த ஆதரவுலாம் கொடுக்கல. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வெளியில் இருந்தால் நாங்கள் எப்படி இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியும், நீங்கள் உள்ளே வாங்க, அப்போ தான் நீங்கள் எங்களை வந்து சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட்டுட்டு இருக்கு. கவின் அவங்க தாயாரை வந்து இவ்வளோ ஹைகோர்ட் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்து அந்த திமுக கவர்மெண்ட் பண்ணலை. இப்போ இந்த சாதி வெறி பிடிச்ச அந்த மக்கள் அந்த அரசியல் இருக்காங்க இல்லையா, சாதி மனப்பாகத்தில் இருக்கக்கூடியவங்க திமுகவில் ஊர்ந்து தான் இருக்காங்க. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக பட்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டில் அந்த இது இல்லை. இன்றைக்கி அதை செயல்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி வன்னியரசு அவர்கள், மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிவிட்டு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துக்கிட்டு கோயம்புத்தூரில், ஈரோடில், இங்கே இன்றைக்கி பெரிய கோட்டக்குப்பத்தில் அந்த மயான பூமியில் வந்து இது வச்சுருந்தாங்க, படகுகள். இப்போ அதை நேற்று காலி பண்ணி அவங்களுக்கு அந்த சுடுகாடு கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து இந்த வாய்ப்புலாம் அந்த கவர்மெண்ட்டில் கிடைக்கல. இப்போ அந்த கவர்மெண்ட்டில் வந்து நிறைய இஷ்யூஸ், அன்சால்வ்டு இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அவங்க நம்ம சொல்லி வேங்கவேல் முதற்கொண்டு எதிர்த்து போராடி இருக்கோம், களம் கண்டு இருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கோம். அப்போது அந்த ஆதரவு கொடுத்துட்டோம். சரி, இப்போ உடனே இது பண்ண வேணால் கொஞ்சம் பார்ப்போம். இந்த எலெக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற கொள்கையில் நம்ம வந்து பயணம் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த எதிர் முகாமில் நமக்கு இப்போ வந்து அந்த அஷூரன்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கிறதுனால தான் இந்த வாய்ப்பு எடுத்திருக்காரு. இப்போ வெளியில் பொதுவாக சொல்லுவாங்க, கலைஞரை தாண்ட சாணக்கியன் எழுச்சி தமிழர். அந்த சாணக்கியர் தனத்தில் தான் அவர் வந்து காட்டுமன்னாரில் போட்டியிட சொல்லிட்டு இருப்பார். 26 ஓப்பனாக சொன்னார் பேட்டியில், 26 எலெக்ஷனுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் தேர்தல் களம் மாறும் அப்படின்னா. மாறிடுச்சா? அப்போ இவங்க வந்து இந்த இஷ்யூ பேஸ்டு சில விஷயங்கள்லாம் வந்து திமுக வந்து நிறையா ஸ்லாக் ஆகிருக்கு. அந்த இடத்துல அவங்க அன்சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இப்போ எங்களுக்கு என்ன ஒரு நெருக்கடினாக்கா, சீட்டு பேரம் பேசும்போது ஒரு நெருக்கடி. சீட்டு கஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து களத்தில் போனாலும் அங்கே குறிப்பிட்ட நிர்வாகிகளோட ஒத்துழைப்பு கிடையாது. ஏன்னா 234 தொகுதியும் தலித் ஓட்டு ஈஸியாக போயிடுது. தலைவர் சொன்னால் போட்டுறாங்க. அங்கே ஸ்டாலின் சொன்னால் அங்கே ஓட்டு போடணும் அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் ஜாதி வெறி இருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த நெருக்கடிகள்லாம் நாங்கள் வெளில சொல்ல முடியாமல் இப்போ நானே அந்த எலெக்ஷனை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். அங்கே திமுக எப்படி வேலை செஞ்சதுங்கிறது அவங்க நியாயமாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து குழு போட்டு கேட்குறாங்க. குழு யார்கிட்ட கேட்கணும்? வேட்பாளர்கிட்ட கேட்கணும். ஒரு ரிப்போர்ட் வேணும்னாக்கா பண்ருட்டியில் கூட்டணி கட்சியில் நான் நின்று வெயிட் பண்ணேன். எந்த அணியில் போனாலும் ரிப்போர்ட் என்கிட்ட கேட்கணும். நான் சொல்லுவேன் யார் எப்படி வேலை செஞ்சாங்க, யார் என்ன செஞ்சாங்க. ஏன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் ஓட்டு எண்ணிக்கையும் போது ஸ்டாலின் தோக்குறார் அப்படின்னா சிரிச்சிட்டு இருக்கான் தான். என் கூட இருக்காரு, ஸ்டாலின் தோக்குறார், தோத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது சந்தோஷமா சொல்றாரு. ஸ்டாலின் வந்து வீழ்ச்சி அடைகிறாருங்கிறது அவர் மூஞ்சில் அவ்வளவு முக மலர்ச்சி இருக்கு. ஏன்னா அவருக்கு சீட்டு சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா எதிர்கட்சி, அதாவது எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய இபிஎஸ்ஏ வந்து ஸ்டாலினோட தோல்விப்பட்டு வருத்தப்படுறாரு. எங்களுக்கு வருத்தம் இருக்குது, ஒவ்வொரு தொண்டனுக்கு வருத்தம் இருக்குது. பண்ருட்டியில அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அவரா நினைச்சிட்டு இருந்தாரு.
அவர் கிடைக்கல, கூட்டணி கொடுத்துட்டாருங்கிறதுனால என் கூடவே பயணம் பண்ற மாதிரி பயணம் பண்ணிட்டு துரோகம் பண்ணார். அவருடைய எங்க வெளிப்படுதுன்னாக்கா, எலெக்ஷன் வந்து எண்ணிக்கை கவுண்டிங் அப்போ ஸ்டாலின் தோக்குறாரு போது சந்தோஷம் சிரிச்சிட்டு சொல்றாரு, ஸ்டாலின் தோத்துட்டாரு. அதிர்ச்சியா. அப்புறம் இன்னொரு பயங்கர எனக்கே அதிர்ச்சிங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் வருத்தப்படக்கூடிய இடத்துல எனக்கு வருத்தம் இருக்குது. நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலின் தோக்கக்கூடாது. அவர் மிக திராவிட மாடல் ஆட்சியில் வந்து சிறப்பான ஆட்சி கொடுத்தவர். திராவிட மாடல் 2.2 சிறப்பாக இருக்கணும்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் போயிட்டு செஞ்சுருந்தோம். அவர் வந்து தோக்குறாருக்கும் போது எங்களுக்கு அந்த அதிர்ச்சி இருந்தது. நான் தோத்தாலும் பரவாயில்ல, அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் பார்த்தோம். ஆனால் அவர் பின்னடைவுன்னு சொல்லும் போதெல்லாம் இவருடைய மூஞ்சி மலருது. ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முக்கியமான நிர்வாகியா உங்களுடைய மனக்குமுறலே இப்படி இருக்குது அந்த தோல்வியை பார்த்துன்னு சொல்லி. ஆனால் இதில் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் காலத்தில் வந்து தேர்தல் பணிகளில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவோட இணைஞ்சு செயல்படலை, அவங்க வந்து சரியா வேலை பார்க்கல அப்படின்னு எழுச்சி தமிழரே திருமாவளவனே வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல வந்து பேசினாரு. 1-2 தொகுதி தான் அது, 234 தொகுதியெல்லாம் கிடையாது. திரும்பி அவர் தெளிவா சொன்னார். அவரு அது வந்து பரவலா ஆக்குனாங்க. அந்த இருந்தாலும் அந்த உட்கட்சியில உள்ள வந்து கட்சியில வேலை பார்க்கணும், ஒரு சில வேலை பார்க்கறவங்களை பத்தி பேச சொன்னாரு. தவிர திமுகவோட ஆக்சுவலா மேஜர் பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னாக்கா, விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகளை திமுக வந்து வண்டியில ஏத்துறதே கிடையாது. ஆமா, இந்த முன்னாள் துரைமுருகனோட பிரச்சார வண்டியில இருந்து இறக்கி விடப்பட்டார்ல. எழுச்சி தமிழருடைய சிதம்பரம் எலெக்ஷன் 4-5 எலெக்ஷன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2009 வரைக்கும் நானே அதை அனுபவிச்சிருக்கேன். என்ன ஏற்றுவாங்க விசிகெல்லாம் அதை துண்டு போட்டு யார் வேணா சொல்லுங்க, நம்ம ஒன்று ஓட்டு வேணுமா இல்லை நீங்கள் ஊருக்குள்ளே வரணுமா? எனக்கு இப்போ அந்த பண்ருட்டியில் அதே நிலைமை. நீங்கள்லாம் வந்து வராதிங்க, ஆனால் ஓட்டு போனால் ஓட்டும் போட மாட்டாங்க, நம்மளையும் அங்கே வந்து உள்ள என்டர் பண்ணுவாங்க. பட் தலித்துகள் வந்து எதுவுமே அன்கண்டிஷனல் சப்போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, ஓட்டை போட்டுருவாங்க. சரி தலைவர் சொல்லிட்டார் நம்ம இவங்களுக்கு செஞ்சாகணுன்ட்டு. ஏன்னா இது வந்து ஸ்டாலின் ஒத்துக்கிட்டது தானே. அது சென்ற முறை வந்து ஒரு தலைவருடைய பிறந்தநாள் அப்போ வந்து தமிழக முதல்வர் மேனாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், எனக்கு வந்து 2 பொறுப்பு இருக்கு, ஒன்று கட்சி தலைவர், இன்னொன்று தமிழக முதல்வர், அது உங்களால் நீங்கள் கொடுத்தது எனக்கு அப்படின்ட்டு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணது. அனைத்து அமைச்சர்களும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க உங்களால் தான் நாங்கள் ஜெயிச்சோம்பாங்க. ஆனால் எங்களால் சொல்ல முடியல உங்களால் நாங்கள் ஜெயிச்சோன்ட்டு. கட்சிக்குள்ள வந்து அடிமட்டம் வரைக்கும் இன்னும் அந்த சாதிய கட்டமைப்பு அந்த பாகுபாடுகள் இருக்கதான் செய்யுது திமுகவில். என்னதான் மேலோட்டமா நம்ம சமூக நீதி வெளியில நாங்க வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணாம அது வந்து பெருசா பேசாம வெளியில சரி கூட்டணி இதாகும் வெளில சொல்லாம இருக்கிறோம். நீ களத்துல அது இருக்கு. ஆனா ஒரு வகையில வந்து இந்த தோல்விக்கு பிறகு திமுக வந்து தன்னை வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து ரொம்ப குறிப்பா வந்து இந்த சாதிய கட்டமைப்புகள் சாதிய பாகுபாடுகள்ல இதுவே பெரிய ஒரு செட்பேக்கா இருக்கு. அதை வந்து கவனிச்சு சரிப்படுத்தினா மட்டும்தான் இனி வருங்காலத்துல ரிவ்யூ ஆக முடியும். ஏன்னா திமுகல வந்து இந்த குறுநில மன்னர்கள்பாங்க, அமைச்சர்கள்லாம் குறுநில மன்னர்கள். இன்னைக்கு வந்து போன 2011 கலைஞர் இருக்கும்போது வரைக்கும், ஜெயலலிதா இருக்கும்போதும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும், சமத்துவ பிரியர் கலைஞர் இருக்கும்போதும், ஆட்சிக்கு வரும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயலலிதா இருக்கும்போது ஏடிஎம்கே கரை வெட்டி கட்டினவங்க ஃபுல்லாக அந்த ட்ரிப்ளிகேனில் பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷன் ஃபுல்லாக அவங்களை நம்பி தான் நடக்கும். செக்ரட்டரியேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே இருப்பாங்க, கலைஞர் பீரியடில் டிஎம்கே காரன். எந்த ஆட்சி இருக்கோ அந்த இந்த போன பீரியடில் எல்லா அமைச்சர்களும் யாரும் செக்ரட்டரி பக்கம் வராதிங்க எங்கள் பக்கம் வராதிங்கன்ட்டு அந்த நிர்வாகிகளை, கீழ்மட்ட நிர்வாகிகளை, உறுப்பினர்களை யாரும் வர விடலை. அந்த கூட்டமே இல்லைங்க. அப்போ அந்த நிர்வாகிகளே வந்து உன் மேலே வந்து கோபத்தில் இருக்காங்கல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து உள்ள மரியாதை கிடைக்கல. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீ ஒரு மரியாதை கொடுத்தாதானா எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு அந்த இதுவும் வந்து திமுக வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஃப்ளாவில் வந்து அதுவும் அவங்களுடைய டிஃபால்ட்டில் அது ஒரு தனிப்பட்ட தேர்தல் பிரச்சார நிறுவனங்களை நம்பியே 1000 கோடி 2000 கோடி கொடுத்துட்டு நிறுவனங்களை நம்பி இன்னைக்கு அவருடைய மருமகனே வந்து கால்வாரி விட்டார். 10,000 கோடி கொடுத்து அவங்க வந்து நான் பண்றேன் அப்படின்ட்டு சரியான தகவல் கொடுக்காம என்ன நடக்குதுன்னு தெரியாம இருட்டடிப்பு செஞ்சு எல்லாம் அந்த குடும்பமே செஞ்சுதான் அவர் காலி பண்ணியிருக்காங்க. அது அவருக்கே தெரியல. இன்னொரு விஷயம் கேட்கணும். நான் எந்த இடத்துலையும் வந்து உங்களுடைய தலைவர் எந்த இடத்துலையும் வந்து நேரடியாக வந்து திமுக தலைவரை குற்றம் சாட்டுறதோ
இல்லை வந்து திமுக தலைவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து திருமாவளவனை குற்றம் சாட்டுறதோ இல்லை. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சிகள்லேயே மிக அழகிய முறையில் ஒரு மிகவும் நேர்மையாக போய் அவங்க கடைசி வரைக்கும் போய் அவங்ககிட்ட உரையாடி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம், என்ன பண்ணலான்ற ஒரு ஆலோசனைலாம் செஞ்சு ஒரு அழகான முறையில் தான் வந்து வெளியில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஸ்டாலின் அவர்களே சொல்லி தான் கவர்னரை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ஆட்சி அமைக்கிறது அனுமதிக்கணும்னு சொன்னதும் அவர் தான் சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்களும் போனாங்க. ஆனால் கூட்டணியில் வந்து பங்கு பெற்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள எதிரணியில் சித்தரிக்கிற வேலையை திமுகவில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட முக்கியமாக சொன்ன அந்த ஆராசா போன்ற முன்னாள் அமைச்சர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் கூட வந்து எதிரில் தள்ளி விடுறாங்க. அதாவது அந்த ஒரு இது புரியல. 2 தலைவர்களும் வந்து இணக்கமாக இருக்கிறாங்க, யாரும் அவதூறு சொல்லலை, ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் இந்த தொண்டர்கள் மத்தியிலையும் 2ஆம் கட்ட தலைவர் மத்தியிலையும் ஒரு மோதல் போக்கு நடைபெறுது. ரொம்ப குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வந்து துரோகிகள் முத்திரை குத்துறாங்க. இது வருங்காலத்தில் இன்னும் என்னன்னா அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இப்போ இந்தியா கூட்டணி கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, திமுகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு வந்து இப்படி ஒரு இணக்கமான சூழலை வந்து உடைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதா, என்ன நடக்குது, இந்த முரண் எதுல இருந்து வருது? இல்லை, இது வந்து எப்பயுமே வந்து எதிர்கட்சியை கூட வந்து சபை நாகரிகம் கருதி தலைவர் வந்து கொச்சைப்படுத்தி பேசியதோ அநாகரிகமாக பேசியதோ மரியாதை இல்லாமல் பேசியதோ கிடையாது. இது வந்து திமுக இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் வந்து மேடையில் ஏதாவது மீட்டிங் பேசினா வந்து எல்லா சபை நாகரிகத்தோட கௌரவமாக பேசக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் அப்படிம்பாங்க. அதேமாரி ஸ்டாலினும் ரொம்ப எடப்பாடி எவ்வளவோ வாயை பிடிங்கி பார்த்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி வந்து எடப்பாடி அளவுக்கு இறங்கி வந்து பேசல. இப்போ தலைவர்கள் சரியாக இருக்காங்க. இந்த வார்ப்பு இருக்குல்ல, இப்போ எங்களுக்கு தலைவர் கற்றுக் கொடுத்துருக்காரு, அவருக்கு சரி தலைவர் வந்து நாகரிகமாக பேச சொல்லியிருக்காரு, நாங்கள் நாகரிகம் பேசுகிறோம். அப்போ ஸ்டாலின் நாகரிகம் பேசும்போது கீழே இருக்கிறவன் நாகரிகம் பேசணும்ல. இந்த வார்ப்பு சரியில்லை. அவங்கள்ட்ட வந்து இது எப்படியாவது பிரச்சனையாக்கி விடணும், இதை வந்து ஆதங்கத்தில் வந்து இங்கே இருக்கிறவங்க அங்கே வந்து இன்றைக்கி எங்கள் கூட அடிமையாக இருந்தவங்க இன்றைக்கி அமைச்சராகிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஏன் இன்ஸ்டிங்க்ட் என்ன அப்படின்னாக்கா, கலைஞர் இருந்து செல்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை விடுதலை சிறுத்தைகளை தனியாக விட்டுறாதீங்க, கூடவே வச்சு அழிச்சிருங்கிறது தான். நான் ஒரு 2-3 தடவை தலைவர்கிட்டையும் அதை சொல்லி கொஞ்சம் நம்ம வெளியில் தனியாக கூடவே போனால் இல்லை சூழ்நிலை சரியில்லை, மதவாத சக்திகள் உள்ள வந்துடும், இப்படிதான் இருக்கணும் அப்படிம்பாரு. கூடவே வச்சு அழுத்தணும் தான் பார்த்தாங்களே தவிர அந்த தனியாக போனால் இவர் வளர்ந்துருவாருங்கிற பயம் ஸ்டாலினுக்கு இருக்குது, திராவிட முன்னேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கு இருக்குது. இதை நீங்கள் சொல்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் திமுக கூட்டணிக்கு சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது, அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போனது, பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு இன்னைக்கு 2 எம்பிக்கள். அதிகபட்சமான ஒரு எண்ணிக்கையே குறைச்சதானே போன தடவை 2010 வளர்ச்சி தானே. நீங்க மொத்தத்தில் பார்க்கும்போது எம்எல்ஏக்களா நீங்க உள்ள போன வளர்ச்சியிலே எங்களுக்கு வந்து பாதி வளர்ச்சி தானே, அது முழு வளர்ச்சி இல்லை. 2010 11 10 சீட்டு கொடுத்தாரு, அப்போ 6 ஆக்குனது எப்படி வளர்ச்சி ஆகும்? இப்போ 2009 2 சீட்டு கொடுத்தாரு, எம்பி சீட்டு. 2019 அதே 2ன்னா என்ன வளர்ச்சி அது? 2024 அதே 2ன்னா என்ன வளர்ச்சி அது? அப்போ நீங்கள் வெளியில் வளரக்கூடாது, வளர்ச்சி எங்கள்கிட்ட இருக்குது, எங்களுடைய ஓட் பேங்க் வளருது, எங்களுடைய ஓட் பேங்க்கால் நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கிறீங்க. ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்காம அது வளர்ச்சி கிடையாது. நேற்று ஒன்றுமே இல்லாமல் கண்ணாமண்ணான்னு திட்டிகிட்டு இருந்த தேமுதிகவுக்கு வந்து கூப்பிட்டு போய் வாலண்டியாக போய் கூப்பிட்டு 10 சீட் வச்சுக்க, இந்த ராஜ்யசபா சீட் என்ன தகுதி இருக்குது? விஜயகாந்த் இழப்புக்கு பிறகு அந்த கட்சி அழிஞ்சிச்சு. உங்களுடைய இந்த பிரச்சாரத்துக்கும் உதவலையா? வந்தாங்க, அது ஓரளவுக்கு பேஸ்மெண்ட் இருக்குதுன்னு வச்சிங்க. வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணாங்க சிறப்பாக. அந்த இந்த கூட்டணியில் வந்த பிறகு தான் தேமுதிகவுடைய நிர்வாகிகள் வந்து எழுச்சி பெற்றாங்க, ஆக்டிவேட் ஆனாங்க. ஆனால் அந்த பிஜேபி கூட்டணியில் அந்த அளவுக்கு இல்லை, அதுக்கு முன்னால் இருந்த கூட்டணியில் அது அவங்களே வந்து உணர்ந்தாங்க. அவங்களுக்கும் வந்து இன்றைக்கி வெற்றி பெற்றதுக்கு சிறுத்தைகளுடைய ஓட்டு தான் காரணங்க. விருதாளத்தில் வந்து அவங்க வெற்றி பெற்றதுடைய ஓட்டு தான் காரணம். பட்டு என்னன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இந்த 10 சீட்டு நான் கேட்டுட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு 4ல் ஆரம்பித்து 5ல் நிறுத்தி 6ல் நிறுத்துறது, 6ல் ஆரம்பித்து 7ல் நிறுத்தி 8ல் நிறுத்துறதுங்கிறது வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும் எழுச்சி தமிழ். ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த சீட்டு பேரம் பேசும்போது தான் அவங்களுடைய உண்மையான நிறங்கள் தெரியும், அது வெளில சொல்ல முடியாமல் இருக்கும். அதுலேருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிறது தான் வந்து எழுச்சி தமிழோட இது. இன்றைக்கி இந்த ஒரு 5 ஆண்டு உங்களுக்கு வந்து
வாய்ப்பு. இதில் வந்து ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, எதையுமே பார்க்கல அவங்க. இந்த ஜாதி வெறியா அந்த ஹார்ட்கோர் கேசிஸ்லாம் இதில் இல்லைங்க. அப்போது இந்த பட்டிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மாப்பை வந்து இவங்களை வந்து அரசியல் படுத்துறதுக்கு தலைவரை வந்து அவங்க வந்து விரும்புகிறாங்க, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்ட்டு. இப்போ இவங்களாம் வந்து இதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து ஒரு மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இதில் விமர்சனங்கள்லாம் வந்து பேசுகிறது கூட தலைவர் நேற்றுக்கணும் கடைசி வரைக்கும் எடுத்து பிபிசிக்கு பேட்டி கொடுக்கும்போது எழுச்சி தமிழர்கள் இந்த ஆட்சியை வந்து நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருப்போம், அவங்களுக்கு வந்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இப்போ நாங்கள் உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் தடுங்கலாக இருக்கும். இன்றைக்கி வந்து அது பெரிய இப்போ போன கவர்மெண்ட்டில் வந்து எல்லா புக்லேயும் வந்து இந்த முகப்புரையில் வந்து இது இருந்தது. இவங்க நினச்சிருந்தால் எடுத்துருக்கலாம்ல, அது அப்படி தானே கண்டினியூ ஆகுது. அம்பேத்கருடைய முகப்புரையில் வந்து அந்த கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் அதில் இருக்குது, தமிழில் இருக்குது, எல்லா புக்லேயும் இருக்குது. அரசு அடிக்கக்கூடிய போதில் போன சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ற அரசு செஞ்சது இந்த அரசு கண்டினியூ பண்ணதில்லை. இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்காரன் வந்து அதை விரும்ப மாட்டான், பட் அதுபடி கண்டினியூ ஆச்சு. இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவாக எனக்கே இப்போ நான் திடீர்னு அமைச்சராட்டும் எனக்கு ஒன்றும் புரியாது. இப்போ என்னுடைய தகப்பனாரோ இல்லை யாரோ அமைச்சராக இருந்தோ அவங்களோட இப்போ வந்து இப்போ எங்கள் மாவட்டத்தில் வச்சிங்க எம்ஆர்கே அமைச்சராக இருக்கார். அவருடைய அப்பா வந்து எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி வந்து மறைந்த வெங்கை வந்து அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தார். அப்புறம் அவர் பையன் எம்ஆர் கிருஷ்ணன் ஒரு அரசியல் பாரம்பரியம். அது இப்போ அவருடைய பையன் கதிரவனின் மாவட்ட பொருளாளராக இருக்கார். அந்த பாரம்பரியத்தில் வரும்போது அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது, எப்படி இருக்கணும், எப்படி மூவ் பண்ணணும் செய்யணும். இப்போ என் ஃபேமிலியில் நான் தான் முதல் தலைமுறை அரசியல்வாதினா என் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் வந்து என் குடும்பத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். இப்போ நானே எம்எல்ஏ ஆகி இதுமாரி ஒரு வாய்ப்பு நான் வெற்றி பெற்று ஒரு அமைச்சராக இருந்தேன்னாக்கா எனக்கு நானே தடுமாறுவேன். லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. அப்போ ஒரு சினி ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காரு, இட் வில் டேக் டைம். அதுதான் தலைவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ஒரு நேரம் கொடுக்கணும், நம்ம அந்த நேரம் கொடுங்கன்ட்டு. திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களும் அதான் 6 மாதம்னு சொன்னார். திரும்பி அவருடைய சரியில்லை 1 மாதத்துலேயே ஆரம்பிச்சிட்டார் அது. பட் எல்லா ப்ரொஃபஷனரிக்கும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. அது இப்போ இந்த கட்சியில் இந்த அணியில் நாங்கள் இருந்ததுனால இந்த கட்சியுடைய வீழ்ச்சியோ வளர்ச்சியோ இல்லாமல் வீழ்ச்சிலாம் கிடையாது. என்றைக்கு எந்த அணியில் இருந்தாலும் எழுச்சி தமிழர் காட்டக்கூடிய பாதையில் வீரியத்தோடு அந்த சிறுத்தைகள் களம் காணுவார்கள். எங்கேயுமே சோர்ந்து போக மாட்டோம். பதவிக்கும் பொறுப்புக்கும் இதுக்காக அடிபட்டு போகிறது கிடையாது. அப்படி அது ஆசைப்பட்டு வர்றவங்க இடையில போயிடுவோம். மிக்க நன்றி. இதுவரை அனைத்து கேள்விகளுக்கும் மிக அழகிய முறையில் விளக்கம் கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. வருகை நன்றி. நன்றி.